கல்லூரியில் உள்ள 7வது பிளாக்கிற்கு சீனியர் மாணவியை வரவழைத்த ஜூனியர் மாணவர் நம்பி சென்ற மாணவியை கழிவறைக்குள் இழுத்துச் சென்று சிதைத்த கொடூரம். கல்லூரிக்குள்ளே மாணவிக்கு நேர்ந்த அதிபயங்கரம். எள்ளளவு கூட ஈவு இரக்கமே இல்லாத மனித மிருகம் சிக்கினானா? கொலை நடுங்கச் செய்த சம்பவத்தில் காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? தேர்ட் இயர் படிக்கிற 21 வயசு மாணவி காலேஜில் நார்மலா இல்லாம இருந்திருக்காங்க. அவங்களோட பேச்சு செயல்பாடு எல்லாமே மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. அதை நோட் பண்ண பேராசிரியர் ஒருத்தர் அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேராசிரியர் இதை பத்தி காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட சொல்ல அப்புறமா காலேஜ் மூலமா அந்த பொண்ணுக்கு மன அழுத்தத்தை போக்குறதுக்காக கவுன்சிலிங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கர்நாடகா பெங்களூர்ல உள்ள குழந்தைகள் நல ஆணையம் மூலமா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தன்னார்வலர்கள் நேரா அந்த காலேஜுக்கு போய் அந்த மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. கவுன்சிலிங்லையும் அந்த மாணவி சரியா பேசாம கேட்கிற கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியே தான் இருந்திருக்காங்க. என்னடா இது, என்ன கேட்டாலும் பதிலும் இல்ல பேச்சும் இல்ல அப்படின்னு தன்னார்வலர்களே ஒரு நிமிஷம் திணறி போயிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு மனசுல உள்ளதை வெளியே சொல்ல முடியாம பயத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த தன்னார்வலர்கள் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல மனசுல உள்ள பயத்தை போக்குறதுக்காக மாணவிக்கு தைரியம் தர்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. தன்னார்வலர்கள் மேல அந்த மாணவிக்கு முழுசா நம்பிக்கை வந்த பிறகுதான் வாயில இருந்து வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பேசாமலே இருந்த மாணவி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பேசிக்கிட்டே இருந்த தன்னார்வலர்கள் வாயடைச்சு போயிருக்காங்க. ஏன்னா அந்த மாணவி சொன்ன விஷயம் அவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு. கர்நாடக மாநிலம் பெங்களூருல உள்ள என்ஜினியரிங் காலேஜில் தான் இந்த மாணவி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஜீவன் கவுடாங்கிற மாணவன் மாணவிக்கு ஃப்ரெண்டா ஆகியிருக்கான். மாணவி கிட்ட நல்ல ஃப்ரெண்டா பேசி பழகிட்டு இருந்த ஜீவன் கவுடா சம்பவத்தன்னைக்கு மாணவியை 7வது மாடியில உள்ள ஆர்கிடெக்ட் பிளாக்கிற்கு வர சொல்லி இருக்கான். அங்க அவ்வளவு யாரும் போக மாட்டாங்கன்னு, எப்போதுமே அந்த இடம் இருள் சூழ்ந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லப்படுது. மாணவியும் ஜீவன் கூப்பிடுறானேன்னு நம்பி 7வது மாடிக்கு போயிருக்காங்க. அங்க போனதும் மாணவிய கையை பிடிச்சு இழுத்த ஜீவன் பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்கான். அதுல பயந்து போன மாணவி ஜீவனை தள்ளி விட்டுட்டு லிப்ட்ல ஏறி தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள படிக்கட்டு வழியா வந்த அந்த காம கொடூரன் ஜீவன் மாணவிய அங்க இருந்த ஆண்கள் பாத்ரூமுக்குள்ள இழுத்துட்டு போய் கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கான். அதோட இந்த கொடூரத்தை வீடியோவா பதிவு பண்ண ஜீவன் இதையெல்லாம் யாருக்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னா வீடியோவை எல்லார்கிட்டையும் காமிச்சிருவேன், அப்புறம் உன்னையும் கொன்னு போட்டுருவேன்னு மிரட்டி இருக்கான். இவ்வளவு நாட்களா தனக்கு நேர்ந்த கொடூரத்தையும் பயங்கரத்தையும் யாருக்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னு தெரியாம மாணவி தன்னோட மனசுக்குள்ளேயே போட்டு தவிச்சிட்டு இருந்ததா கவுன்சிலிங் கொடுத்தவங்க சொல்லி இருக்காங்க. மாணவி சொன்ன விஷயத்தை தன்னார்வலர்கள் குழந்தைகள் நல ஆணைய அதிகாரிகள் கிட்ட சொல்ல உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. உடனே நேரா வந்த போலீஸ் அந்த மாணவி கிட்ட விசாரணை நடத்தினாங்க. மாணவி சொன்னதை வச்சு அந்த காம கொடூர சைக்கோ ஜீவன் மேல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது போக காலேஜில் ஜீவனோட க்ளோஸா இருந்தவங்களையும் பிடிச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு சக மாணவர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்கிறதால பதற்றமான சூழல் நிலவிட்டு இருக்கு.